பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைய தினத்தில் நடக்கிற ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலனடையுங்கள். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 91வது சங்கீதம் 14வது வசனம், Psalms 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, அவரை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், உலக பிரகாரமான ஒரு தலைவரை அறிஞ்சாலே அந்த தலைவர் நம்மளை உயரத்தில் வைக்கிறார். ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம், நிச்சயமாக அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர், உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை பாதுகாக்க வல்லவர், உங்களை உயர்த்த வல்லவர், அடைக்கலம் கொடுத்து உங்களை பாதுகாப்பார். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறனால நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து என்னென்ன செய்யணுமோ அது நிச்சயமாய் செய்வார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் சுகமாய் தங்க பண்ணுங்க. ஆண்டவர் சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, வயதானவர்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் அற்புதமாய் காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீங்கைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரசவத்துக்காய் போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். இன்றைக்கு போகிற பிள்ளை நல்ல ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். ஆண்டவரே விசால இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும். இந்த நாளில் ஃப்ளைட் டிக்கெட்லாம் கிடைக்க உதவி செய்வீராக. எல்லா நஷ்டங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. அந்த பிள்ளையோட வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கட்டளையிடுவீராக. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். நன்மையினால் ஒவ்வொரு திருப்தி ஆக்குவீராக. அன்றைய இந்த நாளில் என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு வழி நடத்தட்டும். மகிமையான காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காய் நன்றி, கோடான கோடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்றைய நாளிலும் ஆண்டவரே அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அதில் எல்லாம் நிறைவை பார்க்கட்டும். ஒரு குறைவு அந்த இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாம் நிறைவாக இருக்கிறதை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நீர் அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. போக்கிலும் வருத்தலும் கரம் வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன். நாளை தினத்தில் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் சோத்திரிக்கிறோம். அநேகரை கொண்டு வருவீராக. அநேகர் பலனடைய உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். நாளை தினத்தில் நீர் ஒவ்வொருவரோடு பேச வேண்டுமா செபிக்கிறேன். நாளை ஆராதனை கர்த்தருடைய கரம் எங்க கூட இருக்கிறது எல்லாரும் பார்க்க உதவி செய்வீராக. மகிமையான காரியங்களை நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, கோடான கொடி நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம். சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம், திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். அன்றைய இந்த ஊழியத்திற்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் சோதரிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காய் சோதரிக்கிறோம். காணிக்கைக்கு மூலமாய் தசமாலமே தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் மேலும் உங்களுடைய கரத்தை வைத்து நடத்துங்க. ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீரே கூட அந்த வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவாராக. God bless you.